Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anindita. So again we are back with final climax scene of the movie Bokkiri. Okay. So wow, this movie is actually it's a complete package. We're just loving this movie. Every scene was like having some thrills or some adventure kind of Right. scenes, right? So yes, this is the climax scene today we'll be doing. So let's get started. But to well, if you're new to this channel, guys, please do subscribe and also please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. Who is this guy? ஏய், என்ன சத்தம்? கமிஷனர் Commissioner's daughter. இங்கே தான் இருக்கு. They haven't left yet. No. நீ சாக போறடா. எங்க அப்பா உங்க ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டாரா? எங்க அப்பா உங்க கேங்லயே ஒரு போலீஸ் ஆபீசரை வச்சிருக்காரு. Where? அவர் உங்களை கண்டிப்பா அழிச்சிடுவாரு. யார்? சொல்லுடா. யார்? ஏய், யார் அது? சண்முகம்? சண்முகவேல், என்ன பண்றான் அவன்? ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர். எங்க இருக்கான் அவன்? எங்க இருக்கான்? Oh, she died. ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் சண்முகவேல். ஏடா. Hey. Now he's got a clue who is in his gang. That girl told her. Yeah. Scared, just because scared. அவன் பேர் சண்முகவேல். தெரியும். அவன் யாரு இப்ப எங்க இருக்கான்? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த ரிட்டையர் ஆயிட்டான். அவன் பையன் இப்போ அண்டர் கவர்ல இருக்கான். டீடைல்ஸ் சொல்லு. வேற எந்த டீடைல்ஸும் கிடைக்கல. டிபார்ட்மெண்ட்ல யாருக்கும் தெரியாது. அந்த சண்முகவேல் போட்டோ மட்டும் கிடைச்சிருக்கு. பேக் பண்ணு. இமிடியேட்லி பேக் தட். Alright, that guy. Oh my God. He's a retired police officer. Okay. நான் தான் ஆலிபாய். எல்லாரும் என்ன தேடி அலைவாங்க. நான் உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன பார்க்க? ஒரு கதை சொல்றேன். சத்தியமூர்த்தி ஒரு பையன் இருந்தானா. அவங்க அப்பா சண்முகவேல் ரிட்டையர் ஆன உடனே யூனிஃபார்மை கழட்டி தோய்ச்சி இஸ்திரி பண்ணி புள்ளைக்கு போட்டு அமிச்சிட்டானா. அந்த புள்ள அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வேவு பார்க்கும்போது ஆலிபாய் ஒருத்தக்கிட்ட மாட்டிக்கிட்டானா. அவனை அடிச்சு பின்னி அவங்க அப்பா முன்னாடி நிக்க வச்சாங்க. Alright. ஓஹோ. ஆலிபாய் பேட் பாய் இல்லையா, அதனால அவன் அப்பா முன்னாடியே புள்ளைய கொல்ல போறான். ஆலிபாய் தயவு செஞ்சு அவனை ஒண்ணும் பண்ணிடாது. என்னடா பண்ணுவ? டேய் சுமாரா. ஆலிபாய் அவனை விட்டு நான் உன் கால்ல விடலாம். அப்பா அவன் காலில் விடாதீங்கப்பா. கால்ல விழு. வேணப்பா கால புடி. வேணப்பா. என் கால்ல விழு. அப்பா அவன் காலில் விடாதீங்க. அப்பா அவன் காலில் விடாது. Man. என்ன பாரு. டேய் சரவணா. டேய் சரவணா. What? Some other name he called. Saravana. அப்போ இவன் உன் புள்ள சத்தியமூர்த்தி இல்லையா? Okay. சாவுதா உண்மையை வர வைக்கும். இவன் சரவணன் சத்தியமூர்த்தியா? இவன் உன் புள்ள இல்ல இல்ல இல்ல. என் புள்ள இல்ல, என் வளர்ப்பு புள்ள. ஆனா என் சொந்த புள்ளைய வளர்த்த அநியாயமா கொண்டுட்டேடா பாவி. உன் புள்ள யாரு? சொல்லு. உன் புள்ள யாரு? சொல்லு. சத்தியமூர்த்தி ஐபிஎஸ். Yay! Hey, he was a rowdy. Wow. Ray. Okay, he's the IPS officer. Gold medalist.
சத்தியமூர்த்தி Proper ஐபிஎஸ் batch. சன் ஆஃப் சண்முகவே என் புள்ள பாத்தியா சொல்லும் போது எவ்வளவு கர்மமா It's இருக்கு coming for you. பெத்தா படுக்கு இதை விட வேற என்னடா வேணும் போலீஸ்காரனுக்கு மட்டுமே கிடைக்கிற ஆனந்தம் வண்ண மாதிரி லுச்சா பசங்களுக்கெல்லாம் இது கிடைக்காது ரைட் ரைட் இப்போ எங்க இருக்காங்க He's undercover 24 hours 365 days on duty இப்போ சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்கான் வைத்தியம் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கான் தேகத்தை அரிச்சிட்டு இருக்க ஒன்ன மாதிரி வைரஸ் கிருமிகளை அழிக்கிற வைத்தியம் கோர்ட் செக்ஷன் என்கொயரி இதை எல்லாத்தையும் தாண்டி தப்பிச்சிட்டு இருக்க ஒன்ன மாதிரி விஷக்கிருமிகளை அடியோடு அழிக்கிற ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு இந்த நாடு ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக ஐபிஎஸ் ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு நான் நேர்மையா இருந்ததால அவனோட அம்மாவை ஒன்ன மாதிரி ஒரு கிரிமினல் கொன்னுட்டான் அதனாலதான் எனக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு என்னை விட்டு விலகி இருக்கான் இப்பதான் நான் வந்துட்டேன் நீ வரல வர வச்சான் உன் ஆளு குருவை என் புள்ள சத்தியமூர்த்தி தாண்டா கொன்னா Okay, he only killed Guru. Good guy. அதனால தாண்டா நீ துபாயில இருந்து இந்தியா வந்த Oof, that is the plan. Yes. And he is Master. here now. உன் கண்ணுக்குள்ள வந்து நிப்பான் என்ன பயமா இருக்கா He is not going to spare him. அது ஒன்ன மாதிரி லுச்சாங்களுக்கும் எப்போது வேலை செய்யணும் இப்ப தெரியுது Am I right? நவம்பர் 12th இன்னைக்கு என்னோட டெத் டே எனக்கு தெரியும் நவம்பர் 13th உன்னோட டெத் டே நைஸ் மீட்டிங் யூ மிஸ்டர் சண்முகவேல் உன் பணத்தை பார்க்கறதுக்கு உன் புள்ள வருவானா வருவாண்டா He's dangerous. Man, he is very dangerous. Okay, they are waiting for him. To see him. போட்டு தள்ளலான்னு வந்தா இவ்வளவு போலீஸ் வந்திருக்கு இப்ப எதுவும் கேட்கல அவன் யாருன்னு தெரியுமா எனக்கு தெரியாது Alright. They got to know everyone now. Now you can understand Yeah. it's the end now, of now, them. Now, yeah. Yes, of course. She is also surprised, she's also totally surprised. surprised. Nobody Seriously. knows about this, nah. He's an undercover agent. This death revealed everything. Seriously. Is now no more undercover. Yeah. That guy also. He also helped a lot. Yeah. Did not disclose who he is. Right. Unnecessary. He also got killed. He also got killed. They also have been working as a police officer. Yeah. One was retired and one was acting as his son to protect him. பாய் அவன் இங்கதான் இருக்கான் புறப்பட்டு சொல்றேன் அந்த தேச துரோகி அலிபாய நடு ரோட்ல தூக்குல போடணும் அவன் துடிக்க துடிக்க சாகணும் அவன் ஐபிஎஸ் ஆபீசர் தெரியாம ஸ்கூல்ல பாம்பு வைக்கிற விஷயத்த சொல்லிட்டேன்
என்கிட்ட சொல்லிட்டதுனால அவன் செய்ய மாட்டான். அப்படின்னு அவன் நினைப்பான், ஆனா நான் செய்வேன். நான் இல்லைன்னா வேற யாராச்சும் செய்வாங்க. நவம்பர் 14th குறி வச்சு நிறைய பிளான் வச்சிருக்கான். நவம்பர் 14 இட்ஸ் மை டார்கெட். அன்னைக்கு நான் நினைச்சு நடக்கணும். அது நடக்கணும்னா அவன் உயிரோட இருக்கக்கூடாது. இங்க இருக்கிற எல்லா சீக்கிரட்ஸும் அவனுக்கு தெரியும். சோ மாத்துங்க, இடத்த மாத்துங்க. அவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். என் பொண்ணு அவங்கிட்ட. நான் இப்ப போறேன் சார். என்னை விட்டு போயிடாது. What? செத்த இந்த ஒரு ஆபீசர் மட்டும்தான் சாவான். இல்லைன்னா 30-40 கிரிமினல் சாவானுங்க. இன்னும் 24 மணி நேரத்துக்கு என்ன கிரிமினலாவே நினைச்சுக்கோ. அது வரைக்கும் ஸ்ருதியை பாத்துக்கோங்க சார். என்னையா சார்? உன்னதான் இன்னைக்கு ஒரு நாளாவது டியூட்டியா பாக்குறியா? என்ன சார் சொல்றீங்க? Good shot. எங்க இருக்கான்? யா சார். காக்கி சட்டை போட்டதுக்கு நீங்க ஒரு நாளாவது நேர்மையா வேலையா போறாங்க. அலிபாய் எங்க இருக்கான் கேளு. கேளு எங்க இருக்கான் கேளு, இல்லன்னா மூளை செதறிடும். கேளு. ஹலோ கோவிந்த், சொல்லுங்க பாய். அவன் கிளம்பிட்டானா? இல்ல பாய், இன்னும் இங்கதான் இருக்கான். கிளம்புன உடனே இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க மட்டும் சேஃபான இடத்துல இருங்க. சிட்டில இருக்க வேண்டாம். டேய், அது எனக்கு தெரியும்டா. நான் சேஃபா தான் இருக்கேன். இப்ப எங்க இருக்கீங்க? வின்னி மில்ஸ்ல இருக்கேன். சரிங்க பாய். ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். Boy, he's going alone, man. He's a one-man army. Oof. Style. This is Talapati style. கோவிந்த் போல் வந்துட்டான். பின்னி மில்லுக்கே வந்துட்டான். அவனுக்கு யாரா சொன்னா? நான் தான் சொன்னேன். நீ என்ன சொன்ன? வேற வழி இல்ல பாய். நீங்க போன் பண்ணும்போது அவன் என் பக்கத்துல தான் இருந்தான். நெத்தி போட்டு கன் வச்சு கேட்டான். எங்க இருக்கா போ? बस इसको मार देगा. ஆல்ரெடி பின்னி மில்லுக்குள்ள வந்துட்டான். இங்கே வந்துட்டானடா டேய். They are running. சொல்லு. அவனை கொன்னா எனக்கு எவ்வளவு தேவை? கோடி ரூபாய் பத்திருக்கியா? இல்ல. 5 கோடி தர போட்டு தள்ளு. Nice. Ultimate fight scene is happening. Oh, wow. He's such a like cheap आदमी ना. Still he is trying Now to also he's trying to negotiate and kill trying to and- kill. Such a cheap. Hey. Oh. So they fall. Wow. Wow. Great. Long action. Wow. Commissioner's daughter is there. கதை ஓடுங்க.
will be here only. He will be here only for sure. I knew that. Ooh. Good shot. Ali bhai. Yes, calm. Everything went silent. Silent. Full on silent mode. He's not able to hear anything. Go on, guess. Watch and play. கரெக்ட் ஆபீசரை பார்த்த நின்ன இடத்துல மூத்திரம் போயிருவடா. No, Mootra man. ஐயோ, அம்மா. என்னடா புசுக்குன்னு போட்டேன்? இவங்க என்ன மனுஷன் நினைச்ச மிருகங்கள் நினைச்ச கிரிமினல் இவங்க எங்க கிடப்பாங்க? இது பாரு, உன்ன மாதிரி போலீஸ் ஆபீசர் 1000 பேர் ஓவர் நைட் ரெக்ரூட் பண்ணலாம். இவங்க எங்க இருந்து கொண்டு வந்து சின்ன வயசுல பொத்தி வளர்த்துட்டேன் இவங்களா நானு. What is he trying to do? Should be killed here only, not handed over to court for punishment. Right? Yeah, correct. Painful, huh? யாருடா சொல்லும் நீ? என்ன வேணும் உனக்கு? இது பாரு, உனக்கு எவ்வளவு வேணும் நான் கொடுக்குறேன். நீ என்னோட இருந்துற. ராஜா மாதிரி பாத்துக்கிறேன் நான். டிபார்ட்மெண்ட்ல உனக்கு என்னடா கொடுப்பாங்க? நீ யூனிஃபார்ம்ல செத்தா 50,000 ரூபாய் உன் குடும்பத்துக்கு கொடுப்பாங்க. அவ்வளவுதான். 2 மீட்டர் கருப்பரிப்பனை துண்டு துண்டா கட் பண்ணி உன்னை புதைக்க வரைக்கும் நெஞ்சில குத்திப்பாங்க. அவ்வளவுதான். செல்லம், நீ என் கூட உனக்கு சொர்க்கத்தை காட்டுறேன். சொர்க்கத்தை காட்டுறேன். சொர்க்கத்தை காட்டுறேன். अब इसका टाइम है. பேரம் பேசினிய முடியல. முள்ளால தான் எடுக்கணும். சார், நான் தான். உங்க பொண்ணு சேஃப். வாலிபாய் செத்துட்டான். பேட் லக் என்னன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் கோவிந்தும் செத்துட்டார் சார். He has no right to leave. He is such a corrupted person. Yes. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். एक बार भाई कमिटमेंट कर दिया तो फिर अपनी आप की भी नहीं सुनता हूँ. It's a wonderful movie, really, guys. Yes. Wonderful movie. The twist was wonderful. Yes. Right? Wow. I think this movie, when this movie got released, that time I It think was the dhamaka in theaters were theatre, like, right?
getting क्या बोले मतलब crazy and yes. whatnot, like the whistling sound will come for sure. Everybody is like like making a noise to see Talapati Vijay sir in this role, and it was like having a lot of twists actually. At the very beginning it was looking like he is a rowdy, he is a kind of like goon, and after it that could be a simple kind of the movie yes, that but girl at the fell in love last, with that yeah. goon, and he will only protect her from that police officer, right? Yes. But the story was There totally are a lot different, of things right? are there actually, and his father is also a police officer, retired one, and he is the IPS police officer who is actually an undercover agent, and Yeah. the story is going very smoothly. True. I think in Hindi also we have the remake of this Right. one, Wanted. right? Wanted, yes. Yes. But I have not seen this movie. First time you are People seeing. can tell, okay, ये तो नौटंकी कर रही है ये वो, but लेकिन I have not seen this movie. I've seen, Okay, I've seen. this is the first time I'm seeing Pokkiri, and maybe I will watch this movie Wanted in some time. I don't know when, but in future maybe I will. But Pokkiri I have seen, and I'm so much happy today that okay, climax scene was dhamakedar. Okay, so yes, I think that is it for today's video. We love Talapati Vijay sir, and the music also in this movie is amazing. Like considering that time, just fight scene tha, everything was like, execution was brilliant, that is why the movie is super hit. So yes, that is it for today's video. I hope you have enjoyed our reaction. If you do so, please don't forget to subscribe our channel, guys, and also click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, Bye.